ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரக்கு வேலியில் மோரோவர் எல்லா இடமும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக ஒரு ட்ரக்கிங் போக போகிறோம். அந்த ட்ரக்கிங்கோட எண்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்பாட், அதாவது ஃபால்ஸ் பார்க்க போகிறோம், அருவி பார்க்க போகிறோம். அந்த அருவியோட பேர் கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி மத்தியானம் 1 o'clock ஆயிடுச்சு. நம்ம 4 hours ஆயிடுச்சு போரா கேவ்ஸ்லேயே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. போரா கேவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே நமக்கான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம்னா போரா கேவ்ஸை சுற்றி பார்த்துட்டு வர 4 hours-க்குள்ளே அவங்க நமக்கான ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. வெஜ் நான்வெஜ்னு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. நாங்கள் எல்லாருமே பியூர் வெஜிடேரியன்றதுனால வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது சாப்பாடெல்லாம். வெயில் அதிகமாக இருந்ததுனால மோர் நிறைய கிடைச்சது, வாங்கி குடித்தோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அங்கே ஸ்பெஷலாக மூங்கில் பிரியாணி தயார் பண்ணுறாங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூங்கிலில் வேக வச்சு நெருப்பில் சுட்டு கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாம் இங்கே ரொம்ப பாப்புலராக இருக்குங்க. நாங்களும் வேர்க்கடலையை சுட்டு சாப்பிட்டோம் மூங்கிலில், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதே போல் இந்த பிரியாணி எல்லாம் மூங்கில் வச்சு வேக வச்சு கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் டூரிஸ்ட்டாக இந்த ஊருக்கு வரதா சொல்கிறாங்க. அதுபோல் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மூங்கில் துண்டுகளையும் கட் பண்ணி விற்கிறாங்க. நம்மளும் வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் சமைச்சு பார்க்கலாம். பட் நாங்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருந்ததுனால லக்கேஜ் ஹெவி ஆகிடும்ன்றதுனால நாங்கள் யாரும் அதை வாங்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைவாழ் மக்களுடைய கிராஃப்ட் ஐட்டமும் நிறைய கிடைக்குது. நாங்கள் அதையெல்லாம் ட்ரைபல் மியூசியத்தில் வாங்கிக்கிட்டோம். அதே போல் காஃபி மியூசியமில் சாக்லேட் எல்லாம், காஃபிலேயே செய்யக்கூடிய சாக்லேட்லாம் கிடைக்குது, அதையும் வாங்கிக்கிட்டோம். அதே போல் காஃபி பிளான்டேஷன் சைட்டில் பியூர் அரக்கு காஃபி பவுடர் எல்லாம் இயற்கையான முறையில் அவங்க பக்குவப்படுத்தி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அதையும் வாங்கிக்கிட்டோம். அங்கே ஸ்பைசி ஐட்டம் மிளகு, ஏலக்காய், கசகசா, சுருள் பட்டை, லவங்கம் போன்ற ஸ்பைசியான ஐட்டம்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்ஸில் குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. அதெல்லாம் கூட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஒரிஜினாலிட்டியோடு இருந்தது எல்லா பொருட்களுமே, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே எதுவும் கிடையாது, காடு தான் இது. காடில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 20 kilometers முன்னாடியே ஆந்திரா கவர்மெண்ட் செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம போகக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸையும் நிப்பாட்டிடுறாங்க. 4 wheelers ஆகட்டும், 2 wheelers ஆகட்டும், எல்லாமே அங்கே நிறுத்திடுறாங்க. அங்கே தனியாக நம்ம 300 rupees கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகணும். அவங்களே ஒரு ஜீப் கொடுக்குறாங்க, அதில் 10 பேர் போகலாம். செக் போஸ்ட்டில் ஆஃப்டர்நூன் 2 o'clock டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா 2 o'clock டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏறி போயிட்டு ஃபால்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 to 6:30 எல்லாரும் இறங்கிடணும் அப்படிங்கிறது தான் அங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ். ஸோ அதெல்லாம் நல்லா எங்கள் டிரைவர் தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அதனால் அவர் தான் எங்களுக்கு இந்த டூரில் கைடாகவும் நல்ல எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் கரெக்டாக எங்களை 150 கொண்டு வந்து செக் போஸ்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாருங்க. உடனே நாங்களும் டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டோம். ஒரு ஃப்ரெண்டு வரலை, ரொம்ப போரா கேவ்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது, வரலன்னுட்டாங்க. அதனால் எங்கள் 8 பேருக்கு பெர் ஹெட் வந்து 200 rupeesங்க. அது இல்லாமல் அவங்க கொடுக்குற ஜீப்புக்கு 300 rupees நம்ம பே பண்ணணும். இந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 20 kilometers போனோம் நம்ம ஆக்சுவலாக அந்த அருவி இருக்கிற இடத்துக்கு. ஆனால் ஜீப்பில் போகிறதும் ஒரு 10 kilometers தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அங்கேருந்து ஒரு 8 kilometers இல்லை 10 kilometers நாம் ட்ரக் பண்ணி தான் அந்த கட்டிகா ஃபால்ஸ் கிட்ட போக முடியும்னு நம்ம டிக்கெட் எடுக்கும்போதே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கட்டிகா ஃபால்ஸை பார்க்குற ஆர்வத்தோடு நம்மெல்லாம் ஜீப்பில் போயிட்டு இருக்கோங்க. பாருங்களேன், அந்த பாதை கூட கொஞ்சம் தூரம் தார் ரோடு இருக்குது, கொஞ்சம் தூரம் மண் ரோடு வருது, கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்குது. ஆனால் 2 பக்கமும் அந்த பச்சை பசேல்னு இயற்கை காட்சிகள் நல்லா இருக்குது. வெயிலும் இருக்குங்க, சரியான வெயிலுங்க. 1/2 hour ட்ரெக்கிங் பாயிண்ட்டு நம்ம ரீச் ஆகிடலான்னு சொல்லிட்டே வர்றார் டிரைவர். இந்த அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சூப்பராக ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடி போடுதம்மா, தும்பி போலே ஜாடி பேசுதம்மா, அம்மம்மா படைத்தானாண்டவன் பட்டம் தர தேடு இல்லை எங்கே அந்த நாயகன். காலைகள் மலைகள் மேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடி போடுதம்மா. எல்லாம் அப்படியே திரும்புவா, ஒரு செகண்ட் திரும்பி பாருங்க. அம்மம்மா
இந்த கரடு முரடான ரோட்டில் வண்டி ஆடி ஆடி வந்ததில் பயங்கரமான டயர்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் இப்போ நாம் இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், அங்கே ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வந்த டூரிஸ்டோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு, அந்த ஜீப்பெல்லாம் நின்றுட்டுருக்கு. அங்கங்கே சேஃப்கார்டுக்காக ஃபாரஸ்ட் போலீஸ் இருப்பாங்க போல், அவங்களுடைய 2 வீலர்ஸ் எல்லாமும் நின்றுட்டுருக்கு. இப்போ இங்கே நம்மளை இறக்கி விட்டுடுவாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ ஃபுல்லாக ட்ரக் பண்ணி தான் நம்ம மலை ஏறி தான் நம்ம அந்த அருவிக்கு போகணுங்க. அதோ தெரிகிற அந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். ஜீப்லேருந்து இறங்கி அந்த 1 வே ரூட்டில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தாங்க போக முடியுது. பாருங்கள், இது போல் தான் நடந்து போகணும். கரடு முரடான கொஞ்சம் மேடு பள்ளம் அப்படி தான் இருக்குது. சரியான வழி இல்லை. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஜாக்கிரதையாக தான் போகணும். கொஞ்சம் சரிகிற மாதிரியும் இருக்குது. ரொம்ப நெட்டாக வேறு இருக்குங்க. எல்லோரும் ஏறி போன பிறகு கடைசியாக தாங்க நான் ஏற ஆரம்பித்தேன். ஏன்னா நானும் எங்கள் குரூப் அட்மின் மிஸ்ஸஸ் சரளா ஆனந்த் மட்டும் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா குளிக்கும்போது சேஃபாக இருக்காது அப்படின்றதுக்காக எல்லாரும் வச்சுட்டாங்க. நம்ம மேலே ஏறி வந்த வழி பாருங்கள், நம்ம ஜீப் கூட தெரியுது. நாங்கள் நடந்து வந்த ஒத்தையடி பாதைங்க. இது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அகலமான கல் படிக்கட்டுகள் இருக்குது. அது வழியாக இப்போ நடந்து மேலே போகணும். வர 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 இதோ வந்துட்டோம். எல்லாரை விட எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது, இறக்குதுங்க. அதனால ஸ்லோவாக தான் நான் போகிறேன். இப்போ இந்த மலையை கடந்து நடந்து அந்த மலைக்கு போகணும். ட்ரக் பண்ண ஆரம்பித்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. போகிறோம் போயிட்டே இருக்கோம். அருவியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் போயிட்டே இருக்கோங்க.